ஜெயலலிதாவை பழிவாங்கிய ரஜினி நடு ரோட்டில் தலைவர் செய்த மாஸ் சம்பவம் என்னன்னு தெரியுமா? வாங்க இந்த வீடியோல போய் பார்க்கலாம். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை ஒரு காலகட்டத்தில் ரஜினி எந்த அளவுக்கு எதிர்த்தார் என்பது அனைவருக்கும் தெரியும். அவர் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தை கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது என வெளிப்படையாகவே அவர் தெரிவித்திருந்தார். அதே போல் இருவரும் இருந்த மேடையில் கூட ஜெயலலிதாவை எதிர்த்து தில்லாக பேசிய நடிகரும் ரஜினி தான். ஆனால் ஜெயலலிதாவை அவரை எதிர்ப்பதற்காகவே காரணமாக இருந்த ஒரு சம்பவம் பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. 1992 ஜெயலலிதா முதல்வராக இருந்த காலகட்டம் அது. அப்போது ரஜினி டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில் பயணித்த போது போலீஸ் அதிகாரிகளால் தடுத்து நிறுத்தப்பட்டார். ஏனென்று விசாரித்த போது முதல்வர் வாகனம் வருகிறது, அதனால் காத்திருங்கள் என்று கூறியிருக்கின்றனர். ஜெயலலிதாவை எதிர்த்த ரஜினி அப்போ எவ்வளவு நேரம் ஆகும் என தலைவர் விசாரித்தார். போலீசார் அரை மணி நேரம் என்று சொன்னதில் அவ்வளவு பெரிய காரா வருகிறது என நக்கலாக கேட்டுவிட்டு சற்று நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு காரை விட்டு இறங்கி அருகில் இருந்த பெட்டி கடைக்கு சென்று சிகரெட் வாங்கி அவர் ஸ்டைல்ல பத்த வைத்த போது அங்க இருந்த பொதுமக்கள் எல்லாம் அவரை சுற்றி வளைத்தாங்களாம். இதனால் அந்த இடம் பரபரப்பாக மாறியது மட்டும் இல்லாம அங்க இருந்த போலீசார்கள் எல்லாம் பதறி போய் முதல்வர் வரும் நேரத்தில் இவ்வளவு கூட்டம் இருப்பது நல்லது கிடையாது என ரஜினியை நீங்கள் போகலாம் என்று பவ்யமாக அனுப்பியிருந்தனர். இந்த சம்பவத்திற்கு பிறகு வந்த தேர்தலில் தான் ரஜினி ஜெயலலிதாவை எதிர்த்து திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்தார். இப்படி முதல்வரையே எதிர்த்த தில்லாக சம்பவம் செய்த சூப்பர் ஸ்டார் என அப்போதே கொண்டாடப்பட்டவர். அதை இப்போது ரஜினி ரசிகர்கள் ட்ரெண்ட் செய்து வருகின்றனர். இது போல மேலும் சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள நம்ம சினி ஜங்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.